வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தேதி February 4, 2026. காலையில எழுந்த தங்கம் வெள்ளி விலைய பார்த்தவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. ஒரே ராத்திரியில மார்க்கெட் மொத்தமா தலைகீழ மாறி போயிருக்கு. இப்போ தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லார் மனசுலயும் இதே கேள்விதான் ஓடிட்டு இருக்கு. நேத்து வரைக்கும் அமைதியா இருந்த மார்க்கெட்ல இன்னைக்கு மட்டும் ஏன் எப்படி ஒரு ராக்கெட் வேகத்துல விலை ஏறி இருக்கு? வாங்க, இதுக்கு என்ன காரணம்னு நாம உடைச்சு பார்க்கலாம். இந்த மாற்றம் எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. சும்மா இல்ல, ஒரே நாள்ல 1 கிலோ வெள்ளிக்கு 20,000 ரூபாய் ஏறியிருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல, ஒரு பெரிய பூகம்பமே சந்தையில நடந்திருக்குன்னு சொல்லலாம். சரி, முதல்ல இந்த திடீர் விலை உயர்வு நம்பர்ஸ்ல எப்படி இருக்கு, அது நம்மள மாதிரி சாதாரண ஆளை எப்படி பாதிக்குதுன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க இந்த நம்பர்ஸ. அடேங்கப்பா, இன்னைக்கு 1 கிலோ வெள்ளி 3,20,000 ரூபாய். நம்ம 22 கேரட் ஆர்னமெண்ட் தங்கம் 1 கிராம் கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் நெருங்கிடுச்சு. அப்படின்னா ஒரு சவரன் தங்கம் வாங்கணும்னா கூலி, சேதாரம், ஜிஎஸ்டின்னு எல்லாம் போட்டா உங்க கையை விட்டு குறைஞ்சது 1,35,000 ரூபாய் போகும். நினைச்சு பார்க்க முடியுதா? இது ஒரு புது ரெக்கார்ட் ஹை. சரி, ஏன் இப்படி திடீர்னு விலை ஏறுச்சு? இந்த அளவுக்கு விலை ஏறுறதுக்கு பின்னாடி ஒரு 3 முக்கியமான காரணம் இருக்கு. அது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. முதல் காரணம் அமெரிக்காவோட ஜாப் ரிப்போர்ட். அங்க வேலைவாய்ப்பு எதிர்பார்க்க அளவுக்கு இல்ல. உடனே முதலீட்டாளர்கள்லாம் ஐயோ பங்குச்சந்தை சரிஞ்சிரோமோன்னு பயந்து தங்கம்தான் சேஃப்னு அதுல பணத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது, டாலரோட மதிப்பு குறைஞ்சது. இது ஒரு சிம்பிள் கணக்கு. எப்பெல்லாம் டாலர் வீக் ஆகுதோ அப்பெல்லாம் தங்கம் ஸ்ட்ராங் ஆகும். கடைசியா 3வது, நம்ம ஊர் காரணம். இப்போ கல்யாண சீசன் பயங்கரமா போயிட்டு இருக்கு இல்லையா? அதனால இங்க தங்கம் வெள்ளிக்கு டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி. இந்த 3ம் ஒன்னா சேர்ந்ததால தான் விலை இப்படி ராக்கெட் மாதிரி மேல போயிடுச்சு. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். இந்த விலை ஏறுனது தான் இனிமே குறையாதா? இல்ல இத நம்மள மாட்டி விடுறதுக்கு வச்ச பொறியா? இந்த புல் ட்ராப்னா என்னன்னு சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. விலை ஏறிட்டே போற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணுவாங்க. அத பார்த்து நம்மளும் ஆஹா இன்னும் ஏறிடும் போலன்னு போய் வாங்குவோம். நம்ம வாங்குனதும் டக்குன்னு விலைய குறைச்சு விட்டுருவாங்க. அவ்வளவுதான், நாம மாட்டிப்போம். இதுக்கு பேரு தான் புல் ட்ராப். இங்க சொல்லியிருக்கிற மாதிரி தான், விலை ஏறுவது போல் ஏற்றி எல்லோரையும் வாங்க வைப்பார்கள். பிறகு திடீரென்று விலையை சரித்து விடுவார்கள். டெக்னிக்கலா சொல்லணும்னா தங்கம் இப்போ ஓவர் பாட் சோன்ல இருக்கு. அதாவது தேவைக்கு அதிகமா எல்லாரும் வாங்கி குவிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நேரத்துல சின்னதா ஒரு சரிவு வந்தா கூட விலை வேகமா கீழே போக சான்ஸ் இருக்கு. அதனால ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். முக்கியமா கடன் வாங்கிலாம் இப்போ தங்கம் வாங்கவே வாங்காதீங்க. சரி, இந்த குழப்பமான நிலைமையில நாம என்னதான் பண்றது? வாங்கலாமா, விக்கலாமா, இல்ல சும்மா வேடிக்கை பார்க்கலாமா? வாங்க, ஒவ்வொருத்தருக்கும் என்ன பெஸ்ட் ஆப்ஷன்னு பார்க்கலாம். இப்போ உங்க வீட்ல கல்யாணம் மாதிரி ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குன்னா கண்டிப்பா தங்கம் வாங்காம இருக்க முடியாது. அதுக்காக மொத்தமா போய் ஒரேடியா வாங்காதீங்க. உதாரணத்துக்கு ஒரு 10 பவுன் தேவைன்னா இப்போதைக்கு ஒரு 3 பவுன் மட்டும் வாங்குங்க. அப்புறம் விலை கொஞ்சம் இறங்கும் போது 10 மீதிய வாங்கிக்கலாம். இப்படி பண்ணா உங்க மொத்த செலவு கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு இன்வெஸ்டர்னா தயவு செஞ்சு இப்போதைக்கு அவசரப்படாதீங்க. மார்க்கெட் ரொம்பவே வாலடைலா, அதாவது நிலையற்றதா இருக்கு. February 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு தெளிவு கிடைக்கலான்னு எதிர்பார்க்கறாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கறது தான் புத்திசாலித்தனம். ஆனா ஒரு சூப்பர் நியூஸ் யாருக்குன்னா, பழைய நகைய மாத்தி புதுசு வாங்கலான்னு பிளான்ல இருக்கிறவங்களுக்கு தான். இப்போ விலை உச்சத்துல இருக்கிறதால உங்க பழைய நகைக்கு சூப்பரான மதிப்பு கிடைக்கும். இதுதான் சரியான டைம். கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக மொத்தத்துல இப்போதைய மார்க்கெட் ரொம்பவே பரபரப்பா நிலையற்றதா இருக்கு. தங்கம், வெள்ளி ரெண்டுமே புது உச்சத்துக்கு போயிருக்கு. ஆனா இந்த விலை ஏற்றம் இப்படியே நீடிக்குமா, இல்ல சீக்கிரமே ஒரு சரிவு வரப்போகுதா? இதுதான் இப்போ எல்லார் முன்னாடியும் இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. அடுத்த அப்டேட்காக நாமளும் காத்திருப்போம். நீங்களும் சண்டைய கவனமா பாருங்க.